இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்கில் ஹைப்பர் பாராமீட்டர்னா என்ன, ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் பயாஸ் வேரியன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கிராஸ் வேலிடேஷன் பற்றியும் பார்த்தோம். பயாஸ் வேரியன்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவை? பயாஸ் வேரியன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு கரெக்டான மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ண முடியும். கிராஸ் வேலிடேஷன் நம்மளுக்கு எதுக்கு தேவை? கிராஸ் வேலிடேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த சாம்பிளிங் பயாஸை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ஹைப்பர் பாராமீட்டர்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இதே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸில் ரெகுலரைசேஷன் மெத்தட் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் லாசோ ரெக்ரெஷன், ரிட்ஜ் ரெக்ரெஷன் பற்றி இருக்கும். ஸோ அந்த லாசோ ரிட்ஜ் ரெக்ரெஷன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு ஒரு பாராமீட்டர் இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா பாராமீட்டரை நம்ம தான் செட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆல்ஃபா பாராமீட்டரை நம்ம ரெடியூஸ் பண்ண நம்மளோட மாடல் பார்த்தீங்கன்னா ரிட்ஜ் ரெக்ரெஷனாக இருந்தாலும் சரி, லாசோ ரெக்ரெஷனாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஆல்ஃபா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆல்ஃபாங்கிறது ஹைப்பர் பாராமீட்டர். பேசிக்காக ஹைப்பர் பாராமீட்டருங்கிறது என்னன்னா, அந்த ஹைப்பர் பாராமீட்டர் வேல்யூ நாம தான் செட் பண்ணுவோம். ஸோ அதான் ஹைப்பர் பாராமீட்டர். ஸோ நம்ம மிஷின் லேர்னிங்கில் பாராமீட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது, ஹைப்பர் பாராமீட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும். ஸோ ஹைப்பர் பாராமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹைப்பர் பாராமீட்டரை நம்ம மாடலால் லேர்ன் பண்ண முடியாது. அதாவது மாடல் ட்ரெயின் ஆகுது தெரியுமா? ட்ரெயின் ஆகும்போது ஹைப்பர் பாராமீட்டர் லேர்ன் ஆகாது. பட் ஆனால் அதுவே பாராமீட்டர் கேன் பி லேர்ன்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கோங்க. லீனியர் ரெக்ரெஷனில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட கோஎஃபிஷியன்ட் அப்புறம் இன்டர்செப்ட் இருக்குது. இந்த எம்ங்கிறது கோஎஃபிஷியன்ட், ரைட்? அப்புறம் இன்டர்செப்ட்டுங்கிறது இந்த சி. ஸோ y = mx + c. எக்ஸுங்கிறது ஆக்சுவலி இன்புட் வேல்யூ, அப்புறம் y நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ, அதாவது அவுட்புட். ஸோ இந்த எம்சி இருக்குது தெரியுமா? இந்த எம்சி ஆக்சுவலி தீஸ் ஆர் பாராமீட்டர்ஸ். ஏன்னா நம்ம லீனியர் ரெக்ரெஷன் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் ப்ராஜெக்ட்ஸுமே காமிச்சிருக்கேன். ஸோ அந்த லீனியர் ரெக்ரெஷன் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடலில் ட்ரெயின் பண்ணி முடிச்சப்புறமா தான் நம்மளால் அந்த எம்சி வேல்யூ பார்க்க முடியுது, ரைட்? அதாவது ஸ்லோப் அப்புறம் இன்டர்செப்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் அப்புறம் இன்டர்செப்ட் வேல்யூஸை நம்ம மாடல் ட்ரைனிங் முடிஞ்சப்பறம் தான் பார்க்க முடியுது. ஸோ பேசிக்காக இந்த பாராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெயின் ஆகும் போது இந்த பாராமீட்டர்ஸும் ட்ரெயின் ஆகும். ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் பாராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பாராமீட்டர்ஸ்லாம் அந்த மாடல், அந்த பர்டிகுலர் மாடல் ட்ரெயின் ஆகும் போதே அந்த பாராமீட்டர்ஸுமே லேர்ன் ஆகும். அது பாராமீட்டர். பட் ஆனால் ஹைப்பர் பாராமீட்டர் அப்படி கிடையாது. ஹைப்பர் பாராமீட்டர் வேல்யூ நாம தான் செட் பண்ணுவோம். அந்த செட் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஒரு ஆப்டிமல் வேல்யூக்கு நம்ம கொண்டு போவோம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் டிஷ் இருக்குது, ரைட்? அந்த டிஷ் டிவி இருக்குது தெரியுமா? அது ஸோ டிஷ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஷ்ஷில் ஏதாச்சும் பறவை ஏதாச்சும் உட்காந்துச்சுன்னா அந்த டிஷ் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது, ரைட்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெக்னீஷியனை கூப்பிட்டு அந்த டிஷ்ஷை டியூன் பண்ணுவீங்க. அதாவது அந்த டிஷ் அந்த கரெக்டான ஒரு பொசிஷனில் வைப்பீங்க, ரைட்? ஸோ அந்த கரெக்டான பொசிஷனில் வைக்கும்போது உங்களுக்கு டிவியில் கரெக்டாக மூவிஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக அந்த டிஷ்ஷை நீங்கள் டியூன் பண்ணுறீங்க. ஸோ சேம் அந்த ஃபைன் டியூனிங்கை தான் இங்கே பண்ண போகிறோம். ஹைப்பர் பாராமீட்டருக்கான கரெக்டான ஒரு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். ஸோ இது ரெண்டுமே பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் இந்த வீடியோவில் ஹைப்பர் பாராமீட்டர்னா என்ன, ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் பார்த்துட்டு அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்க்க போகிறோம். எப்படி ஹைப்பர் பாராமீட்டர் கண்டுபிடிக்கிறது. 2 மெத்தட் இருக்குது ஹைப்பர் பாராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 மெத்தட் தான் இல்லை, பட் ஆனால் மோர் தென் 2 மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோவில் 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஹைப்பர் பாராமீட்டர் என்னன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஹைப்பர் பாராமீட்டர் கேன் பி லேர்ன் டியூரிங் ட்ரைனிங் ஆஃப் த மாடல். பாராமீட்டர்ஸ் கேன் பி லேர்ன் டியூரிங் த ட்ரைனிங் ஆஃப் த மாடல். அப்புறம் ஹைப்பர் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரைனிங் முன்னாடியே நீங்கள் செட் பண்ணணும், ரைட்? ஸோ மூவிங் அஹெட். ஸோ ஹைப்பர் பாராமீட்டருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டெஃபினேஷன்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பாராமீட்டரை மாடல் ட்ரைனிங் அப்போ தான் பாராமீட்டர் லேர்ன் ஆகும், ரைட்? ஆனால் ஹைப்பர் பாராமீட்டர் அப்படி கிடையாது. ஹைப்பர் பாராமீட்டர் நாம தான் செட் பண்ணணும். அண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாராமீட்டர்ஸில் வெயிட்ஸ் பயாஸ் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸில் இருக்கும். அதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு தெரியுமா? y = mx + c. ஸோ இந்த எம்மை நீங்கள் வெயிட்டுன்னு வைக்கலாம், ரைட்? அப்புறம் இந்த சியை நீங்கள் பயாஸ்ன்னு வைக்கலாம். பேசிக்காக சியை நீங்கள் பயாஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் wx + bன்னு இருக்கும். இந்த wங்கிறது வெயிட்டு, பிங்கிறது பயாஸ், ரைட்? ஸோ அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் பயாஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோம். பேசிக்காக நம்ம மாடல் ட்ரெயின் ஆகும்போது அதுவுமே ட்ரெயின் ஆகிட்டு லேர்ன் ஆகுது. அந்த ஆப்டிமம் வேல்யூ அப்போ தான் ட்ரெயின் ஆகும்போது தான் அந்த ஆப்டிமம் வேல்யூ செட் ஆகுது. ஸோ அதனால் அது ஒரு பாராமீட்டர். அதுவே நம்ம ஹைப்பர் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸில் லேர்னிங் ரேட்டு, நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் இதெல்லாமே ஆக்சுவலி ஹைப்பர் பாராமீட்டர். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி தெரியலனா கவலைப்படாதீங்க. லைக் ஃபியூச்சர் வீடியோஸில் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றியும் கவர் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும்.
ஸோ இப்போதைக்கு வந்து சும்மா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பாராமீட்டரோட ரோல் பாருங்கள். ஸோ பாராமீட்டர் வந்து டேரெக்டாக வந்து அவுட்புட்டை வந்து மாற்றும், ரைட். ஏன்னா வந்து நம்ம y = mx + c MC வந்து பாராமீட்டர்ஸ், ரைட். இந்த எம்சியை பொறுத்து தான் வந்து நம்ம என்டையர் மாடலே இருக்குது. அதேமாதிரி ஹைப்பர் பாராமீட்டர் பாருங்கள். ஹைப்பர் பாராமீட்டர் வந்து லேர்னிங் ப்ராசஸ், அதாவது உங்கள் ஹைப்பர் பாராமீட்டர் பேஸ் பண்ணி தான் உங்கள் மாடலால் எவ்வளோ கரெக்டாக அந்த டேட்டா செட்டை வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் பாராமீட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேனன் கிளாஸிஃபையர் பார்த்தோம் தெரியுமா முன்னாடி. அந்த கேனன் கிளாஸிஃபையரில் கே வேல்யூ பொறுத்து தான் வந்து உங்கள் மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆகுதா அண்டர் ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறது கே வேல்யூ பொறுத்து தான் இருக்குது. அதனால வந்து இந்த ஹைப்பர் பாராமீட்டர் லேர்னிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாருங்கள் ஆப்டிமைசேஷன். ஸோ பாராமீட்டர் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ பாராமீட்டர் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் நம்ம சேனலில் இதே சீரிஸில் ஒரு வீடியோ இருக்குது, கிரேடியன்ட் டிசென்ட் இருக்குது. ஸோ இந்த கிரேடியன்ட் டிசென்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பாராமீட்டர் ஆப்டிமைஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஹைப்பர் பாராமீட்டர் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவோம்? ஹைப்பர் பாராமீட்டர் ஆப்டிமைஸ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். ஸோ இந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கிரிட் சர்ச், ரேண்டம் சர்ச், அப்புறம் பேஷியன் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கிரிட் சர்ச், ரேண்டம் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் காம்ப்ளெக்சிட்டி பாருங்கள். காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆக்சுவலி யூஸ்வலி ஃபிக்ஸ்டாக இருக்கும் பாராமீட்டர்ஸ்க்கு. பட் ஆனால் ஹைப்பர் பாராமீட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நாம் தான் வந்து ஹைப்பர் பாராமீட்டர் செட் பண்ணுறோம், ரைட். அதனால ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாடலோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரைட். அண்ட் மாடலோட இம்பேக்ட் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக வந்து பாராமீட்டர் வந்து ஆஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் ஆன் த மாடல்ஸ் பிஹேவியர். அதே ஹைப்பர் பாராமீட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த மாடல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜென்ரலைசேஷன். அதாவது ஹைப்பர் பாராமீட்டர்னா பேசிக்காக நீங்கள் என்ன இது மூலயமா நீங்கள் கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹைப்பர் பாராமீட்டர் வந்து ஒரு மாடலோட லேர்னிங் பர்பஸ். அதாவது உங்கள் மாடல் வந்து எவ்வளோ நல்லா வந்து அந்த டேட்டா செட்டை லேர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் பாராமீட்டரோட கையில் தான் இருக்குது, ரைட். ஸோ அதனால் ஹைப்பர் பாராமீட்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஹைப்பர் பாராமீட்டர்ஸை டியூன் பண்ண நம்ம கற்றுக்கணும், ரைட். மூவிங் அஹெட். ஸோ பாருங்கள், தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைப்பர் பாராமீட்டர். நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, லாசோ, ரிட்ஜ், எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷன். ஸோ இதை பற்றி வந்து வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ரெகுலரைசேஷன் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த லாசோ, ரிட்ஜ், எலாஸ்டிக் நெட் பற்றியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்ஃபாங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சு. இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்ம மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆகலை, அதாவது ஓவர் ஃபிட்டிங் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அதே ஆல்ஃபா வேல்யூ டிக்ரீஸ் ஆக ஆல்ஃபா வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா நம்ம மாடல் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மாதிரி தான் ஒர்க் ஆச்சு, ரைட். ஸோ அதனால வந்து இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். அப்புறம் எஸ்விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸில் சி காமா கர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் எஸ்விஎம் இருக்குது. ரேடியல் பேசிஸ் கர்னல் வேணுமா, இல்லை வந்து காஷியன் கர்னல் வேணுமா, இல்லைனா வந்து லீனியர் வேணுமா, லீனியரா, இல்லை பாலினாமிலா, இல்லை சிக்மாய்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் ஹைப்பர் பாராமீட்டர் இருக்குது இந்த கர்னலுக்கு. காமாவும் அதே மாதிரி தான் வேல்யூ, அப்புறம் சிஎம்ஏ வேல்யூ. ஸோ இதெல்லாமே வந்து ஹைப்பர் பாராமீட்டர்ஸ், எஸ்விஎம்மோட ஹைப்பர் பாராமீட்டர்ஸ். ஸோ எஸ்விஎம் பற்றியுமே இதே சேம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸில் இருக்குது வீடியோ, ரைட். அண்ட் டெசிஷன் ட்ரீ பற்றியும் நம்ம இதே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரீஸில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து மேக்ஸ் டெப்த்து, அதாவது ட்ரீ வந்து எவ்வளோ டெப்த் இருக்கலாம், ஸோ அது வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். அப்புறம் மினிமம் சாம்பிள். ஸோ நம்ம டேட்டா செட்லேருந்து எத்தனை சாம்பிள் எடுக்கணும், அதுதான் மினிமம் சாம்பிள். அப்புறம் மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டேட்டா சாம்பிளில் இருக்கிற எத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம், அதுதான் வந்து மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். அப்புறம் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து லேர்னிங் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் ரேட்டை நம்ம செட் பண்ணணும். அதாவது 0.1 இல்லை 0.1 இல்லை வந்து 0.01. ஸோ அந்த மாதிரி அதை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். அதுமாரி நம்பர் ஆஃப் லேயர்ஸ், அதாவது ஒரு லேயரில் வந்து எவ்வளோ நியூரான் இருக்கணும், எவ்வளோ நியூரல் லேயர்ஸ் இருக்கணும், ஸோ ஹைடன் லேயர்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். அதே மாதிரி ஆப்டிமைசர். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸில் நிறைய ஆப்டிமைசர்ஸ் இருக்குது. ஆர்எம்எஸ் ப்ராப்பு, ஆடம், அப்புறம் மொமெண்டம் பேஸ்டு ஆப்டிமைசர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம தான் செட் பண்ணுவோம். ஆடம் செட் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஆர்எம்எஸ் ப்ராப் செட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து எஸ்டிமேட்டருங்கிறது ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். எஸ்டிமேட்டர் என்ன பண்ணணும்னா, எஸ்டிமேட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து டிஃபைன் பண்ணும். அப்புறம் மின் சாம்பிள், மேக்ஸ் ஃபீச்சர், சேம் நம்ம டிசிஷன் ட்ரீயில் இருக்க மாதிரி தான். ஸோ இதெல்லாமே வந்து ஹைப்பர் பாராமீட்டர்ஸ். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த கேஎன்என் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ண முடியும், ரைட். கேஎன்எனில் கே வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹைப்பர் பாராமீட்டர், ரைட். கே நியரஸ்ட் நெய்பர் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், கிளாஸிஃபிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ கே வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர், ரைட். ஸோ கே வேல்யூ டிக்ரீஸ் பண்ண நம்ம மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆச்சு. பட் ஆனால் கே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண நம்ம மாடல் வந்து அண்டர் ஃபிட் ஆகும், கே, ரைட். அதனால வந்து கே வந்து ஒரு ஹைப்பர் பாராமீட்டர். கே இந்த ஆப்டிமல் கே வேல்யூ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால திஸ் இஸ் ஹைப்பர் பாராமீட்டர். இந்த ஹைப்பர் பாராமீட்டர் வந்து ட்ரெயின் ஆகும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஹென்ஸ் இட்ஸ் ஹைப்பர் பாராமீட்டர். சப்போஸ் ட்ரெயின் ஆகும்போது ஒரு பாராமீட்டரை வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பாராமீட்டர், இட்ஸ் நாட் ஹைப்பர் பாராமீட்டர். ஆல் ரைட். ஸோ மூவிங் அஹெட்.
ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பார்ப்போம். இப்போது எப்படி வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டருக்கான பெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, இந்த டிஷ்ஷை வந்து டியூன் பண்ணால் உங்கள் டிவியில் இருக்கிற அந்த படம் நல்லா தெரியும், ரைட்? ஸோ நம்ம அங்கே பேசிக்காக அங்கே டியூன் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க, காரில் போகும்போது அந்த ரேடியோவில் வந்து நாய்ஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த கார் விட்டு இறங்கி அந்த ரேடியோட ஆண்டனாவை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா அந்த ரேடியோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பேசிக்காக நீங்கள் டியூன் பண்ணுறீங்க. ஸோ அதுவுமே ஒரு டியூனிங் தான். சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில். ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் வந்து பெஸ்ட் ஆப்டிமல் ஹைப்பர் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நம்ம 2 மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2 மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட் மெஷின் லேர்னிங்கில். கிரிட் சர்ச் சிவின்னு இருக்குது, அப்புறம் ரேண்டம் சர்ச் சிவி. ஸோ இந்த சிவினா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். சிவினா வந்து கிராஸ் வேலிடேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். கிராஸ் வேலிடேஷன் பற்றி இதே சீரீஸில் இருக்குது வீடியோஸ், போய் பாருங்கள். ஸோ இப்போது கிரிட் சர்ச்சுக்கும் ரேண்டம் சர்ச்சுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் அ டைம் பீயிங் நீங்கள் அஷ்யூம் பண்ணுங்கள் ஏங்கிறது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர், ரைட்? ஸோ ஏங்கிறது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர், அப்புறம் பிங்கிறது ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னால் என்னது, ஏலேருந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் பியில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பெஸ்ட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது கிரிட் சர்ச் என்ன பண்ணணும்னா, கிரிட் சர்ச் வந்து எல்லா காம்பினேஷனுமே பார்க்கும். அதாவது 1 6 1 7 1 8 1 9. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸுமே பார்க்கும், ரைட்? அப்புறம் 2 6 2 7 2 8 2 9. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸும் பார்த்து அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவோம், ரைட்? பாருங்கள், 3 6 3 7 3 8 3 9 அண்ட் ஃபைனலாக வந்து 4 6 4 7 4 8 4 9. ஸோ எல்லா காம்பினேஷன்ஸ் எல்லா பாசிபிலிட்டிஸும் செக் பண்ணி அதில் வந்து எந்த பேராமீட்டர் வந்து நம்ம மாடலோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுதோ, இல்லை எந்த ஒரு மெட்ரிக் இன்க்ரீஸ் பண்ணுது. ஜென்ரலாக வந்து அக்யூரசி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம மாடலோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுதோ அந்த ஒரு பர்டிகுலர் ஹைப்பர் பேராமீட்டர் நம்ம சூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுதான் வந்து கிரிட் சர்ச் சிவி. ஸோ கிரிட் சர்ச் சிவியில் பேசிக்காக வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது ரேண்டம் சர்ச் சிவின்னு என்னென்னு பார்ப்போம். ரேண்டம் சர்ச் சிவியில் என்ன ஆகுனா, ரேண்டமாக வந்து சில காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எல்லா காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. 1 6 யூஸ் பண்ணுறேன், 2 7 யூஸ் பண்ணுறேன், அப்புறம் 3 8 யூஸ் பண்ணுறேன், 4 9 யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ ரேண்டமாக வந்து ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த 4ல் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும் ரேண்டம் சர்ச் சிவி. ஆனால் கிரிட் சர்ச் சிவி வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ரேண்டம் சர்ச் சிவி வந்து ரேண்டமாக சம் செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் பார்க்கும், ரைட்? ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமே ஆன டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது ஹைப்பர் பேராமீட்டர்னா என்னன்னு புரியுதுன்னு நம்புறேன். தியரிட்டிக்கலாக ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னாலும் என்னன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ கிரிட் சர்ச் சிவி ரேண்டம் சர்ச் டிவி வந்து இப்போ ப்ராஜெக்டில் பார்த்துருவோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ரைட்? ஸோ ஆல்ரைட். ஸோ இது வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இது வந்து ஒரு டயபெட்டிஸ் டேட்டா செட் தான். ஸோ எப்பயுமே வந்து நான் கேகல் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் கேகலில் வந்து எனக்கு ஆக்சலரேட்டர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆக்சலரேட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆக்சலரேட்டரில் வந்து நான் வந்து ஜிபியூ இல்லைனா வந்து டிபியூ எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஜிபியூ T4x2 யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரைட்? ஏன்னா அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேட்டா செட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டயபெட்டிஸ் டேட்டா செட் இங்கே வந்து அப்லோடுன்னு கொடுத்து ஆட் இன்புட்னு கொடுத்து டயபெட்டிஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த டேட்டா செட் கிடச்சிரும், ரைட்? அண்ட் இந்த diabetes.csv வந்து இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த கார்னரில் வந்து இந்த காப்பி ஃபைல் பார்த்துருக்கு தெரியுமா? இதை காப்பி பண்ணி இந்த read.csv நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், ரைட்? இந்த பாத் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்கள் டேட்டா செட்டை வந்து உங்கள் டேட்டா செட்டை வந்து உங்களால் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இம்போர்ட் பண்ண முடியுது இந்த ஒரு லைன் ஆஃப் கோட்னால, ரைட்? ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே எம்எல் ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுவோம், எம்எல் ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட் வந்து லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுவோம். நான் வந்து NumPy இம்போர்ட் பண்ணியிருக்கேன், Pandas இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் SQLN லைப்ரரியில் இருக்கிற மாடல் செலெக்ஷனுங்கிற ஒரு இதில் ஒரு மாடியூல் இருந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுங்கிற ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸ்ஃபையர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் Seabornங்கிற ஒரு லைப்ரரி வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? அண்ட் எப்பயும் போல தான் லைக் என்னோட ஃபஸ்ட்டு 5 டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ data.headனா ஃபஸ்ட்டு டேட்டா செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து data.info கொடுத்துட்டு data.info எதுக்குன்னா, நான் வந்து என்னோட டேட்டா செட்டில் நல் வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எதுவுமே நல் வேல்யூஸ் இல்லை. அப்புறம் data.shape வந்து என்னோட டேட்டா செட்டோட சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். 768,9 768 ரோஸ் இருக்குது, 9 காலம்ஸ் இருக்குது பேசிக்காக. அண்ட் பாருங்கள், data.describe வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் எல்லாத்தையும் தருது. கவுண்ட்டு, மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாமே தருது, ரைட்? அண்ட் விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு பேரபோலா ட்ராப் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ ரைட். ஸோ y ஆக்சிஸில் வந்து அவுட்கம் இருக்குது. அண்ட்
எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மிச்ச ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ரெடிக்ஷன் மேலே இல்லை, பட் ஆனால் இந்த வீடியோவில் ஹைப்பர் பாராமீட்டர் எப்படி டியூன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம், ரைட்? ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணணும் அதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்க போகுது. அண்ட் எப்பயும் போல் ஒரு ஹீட் மேப் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஹீட் மேப்பில் தான் வந்து இந்த கோரிலேஷன் இருக்கும், ரைட்? கோரிலேஷன் வேல்யூஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் என்னோட XYயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்கம் காலம் தவிர மிச்சது எல்லாமே இருக்குது, ரைட்? ஒயில் வந்து அவுட்கம் காலம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து என்னோட டேட்டா செட்டை வந்து 8:2 ரேஷியோக்கு பிரிக்கிறேன். அதாவது 80% ஆஃப் டேட்டா ஃபார் ட்ரைனிங் அண்ட் 20% ஆஃப் டேட்டா ஃபார் டெஸ்டிங். அண்ட் இப்போ வந்து பாருங்கள், இப்போ தான் வந்து மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து கால் பண்ணுறேன். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே வந்து நான் எதுவுமே வந்து ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டான ஹைப்பர் பாராமீட்டர் தான் செட் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலி எஸ்கேஎல்ஆனோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். அதில் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர் பாருங்கள், அதில் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆக்சுவலி ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் தான். இந்த என் எஸ்டிமேட்டர், கிரைட்டீரியா, மேக்ஸ் டெப்த், இதெல்லாமே ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் எஸ்டிமேட்டர் சப்போஸ் நான் வந்து இங்கே நான் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த பாரந்தசிஸ்குள்ளே நான் டிஃபைன் பண்ணலைன்னா, ரைட், இந்த பாரந்தசிஸ்குள்ளே நான் வந்து எதுவுமே டிஃபைன் பண்ணலைன்னா இட் மீன்ஸ் தட் என்னோட டிஃபால்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ என் எஸ்டிமேட்டர் வந்து டிஃபால்ட்டாக 100 இருக்கும். க்ரைட்டீரியா வந்து டிஃபால்ட்டாக வந்து ஜீனி இண்டெக்ஸ். ஸோ இந்த ஜீனி இண்டெக்ஸ் பற்றியுமே வந்து டெசிஷன் ட்ரீ வீடியோவில் ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, போய் பாருங்கள். ஜீனி இண்டெக்ஸ்னா என்னது, என்ட்ரோபினா என்னது, லாக் லாஸ்னா என்னது, எல்லாமே இருக்குது, ரைட்? இன்ஃபர்மேஷன் கெயின்னா என்னது, எல்லாமே இருக்குது. ஸோ ரைட். அண்ட் மேக்ஸ் டெப்த் வந்து டிஃபால்ட்டாக நன்று இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் தான் இப்போ வந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையரில் இருக்குது, ரைட்? ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ், ரைட்? என் எஸ்டிமேட்டர், க்ரைட்டீரியா, மேக்ஸ் டெப்த், மினிமம் சாம்பிள்ஸு, அப்புறம் பாருங்கள் மினிமம் வெயிட் ஃபங்க்ஷனு, மேக்ஸ் ஃபீச்சர்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு. இதில் சில ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் நம்ம டியூன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த ஒரு மாடலில் நான் வந்து எதுவுமே டியூன் பண்ணல. சும்மா வந்து நான் ட்ரெயின் அக்யூரசி, டெஸ்ட் அக்யூரசி கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், ட்ரெயின் அக்யூரசி எவ்வளோ வருது? 1.0 வருது ட்ரெயின் அக்யூரசி. இட் மீன்ஸ் தட் 100% அக்யூரசி. ஸோ பேசிக்காக யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே லைக் ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் ப்ரோன் டு ஓவர் ஃபிட்டிங். ஸோ பேசிக்காக வந்து நம்ம மாடல் வந்து ஓவர் ஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது 100% ட்ரைனிங் டேட்டா, 100% அக்யூரசி வருது ட்ரைனிங் டேட்டாவில். அதாவது நம்ம மாடல் வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டாவை மெமரைஸ் பண்ணிடுச்சு, ரைட்? அதனால தான் 100% அக்யூரசி வருது. அதுவே வந்து பாருங்கள், டெஸ்ட் அக்யூரசி வந்து 74% தான் வருது. ஸோ இட் ஹாஸ் பேட்லி ஓவர் ஃபிட்டட். இப்போ ஹைப்பர் பாராமீட்டர்ஸ்க்கு வருவோம். ஸோ நான் வந்து என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஹைப்பர் பாராமீட்டர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மாடல் டாட், ஸோ நான் என்னோட மாடல் வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரைட்? அதனால் வந்து அந்த மாடலே கால் பண்ணிவிட்டு, ஸோ மாடல் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடலே கால் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், _get_param_names. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவுட்புட் பண்ணுது. அண்ட் இப்போ கிரிட் சர்ச் சிவி பண்ணுவோம். ஸோ இந்த கிரிட் சர்ச் சிவி பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி பாரம் கிரிட்னு ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணணும். இந்த டிக்ஷனரியில் வந்து பாருங்கள், டிக்ஷனரியில் வந்து என்னோட ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் எல்லாமே கீயாகவும் அண்ட் எந்தெந்த வேல்யூஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வேல்யூவாகவும் இருக்குது, ரைட்? அதாவது நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம் தெரியுமா, இந்த ஏங்கிறது ஹைப்பர் பாராமீட்டர் அண்ட் இந்த 1 2 3 4ங்கிறது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய வேல்யூஸ், ரைட்? அதை தான் வந்து இங்கேயுமே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து என்னோட மேக்ஸ் ஃபீச்சருங்கிற ஹைப்பர் பாராமீட்டரில் நான் வந்து இந்த 2 வேல்யூஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லாக் பேஸ்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மேக்ஸ் டெப்த்தில் வந்து 4 5 6 7 டெப்த்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்புறம் க்ரைட்டீரியாவில் ஜீனி என்ட்ரோபி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து எந்தெந்த வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஹைப்பர் பாராமீட்டரோட நேம், ரைட்? இப்போது அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிரிட் சர்ச் சிவிங்கிற இந்த ஒரு கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னா, சேம் SQLN லைப்ரரியில் மாடல் செலெக்ஷனில் வந்து அந்த ஒரு கிளாஸ் இருக்குது. அண்ட் அந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்? model_grid searchங்கிறது வந்து அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எஸ்டிமேட்டர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது அந்த கிரிட் சர்ச் சிவியில், ரைட்? அந்த கிளாஸில் வந்து ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிமேட்டர் வந்து ஈக்குவல் டு மாடல் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாடல் இஸ் நத்திங் பட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸிஃபையர், ரைட்? அதனால் வந்து அந்த எஸ்டிமேட்டர் வந்து மாடல்னு கொடுக்குறேன். அண்ட் பாரம் கிரிட் ஈக்குவல் டு பாரம் கிரிட், அதாவது எனக்கு வந்து எந்தெந்த ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் வந்து நான் டியூன் பண்ணணும் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், ரைட்?
அண்ட் ஃபைனலாக வந்து கிராஸ் வேலிடேஷன். நம்ம கிரிட் சர்ச் சிவினா என்னது கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன் எத்தனை டைம் பண்ணணும்? 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் வேலிடேஷன் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா பேசிக்காக வந்து நம்மளோட கிரிட் சர்ச் வந்து ஓவர்ஃபிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கே கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறோம், ரைட்? ஸோ கிராஸ் வேலிடேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ தெரியலனா இதே சீரீஸில் கிராஸ் வேலிடேஷன் பற்றியும் வீடியோ இருக்குது, ரைட்? ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து கிரிட் சர்ச் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ட்ரெயினுக்கும் ஒய் ட்ரெயினுக்கும் நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஒரு மாடல் கிரியேட் ஆகிடுச்சு, ரைட்? மாடல் கிரிட் சர்ச் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இது ஆக்சுவலி கிரியேட் ஆக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி லிட்டரலி டுக் அரௌண்ட் சம் 20 to 30 minutes டு ஃபிட் திஸ் மாடல். ஏன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்மளோட ஹைப்பர் பேராமீட்டர்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய வேல்யூஸோட லென்த் எல்லாம் பாருங்கள். ஸோ மேக்ஸ் ஃபீச்சரில் நம்ம வந்து 2 வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மேக்ஸ் டெப்த்தில் 5 வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கிரைட்டீரியாவில் 2 வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மினிமம் சாம்பிள் ஸ்பிளிட்டில் 3 வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன் டோட்டல் மாடல்ஸ் பில்ட் அண்ட் டெஸ்டட். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நிறைய மாடல்ஸ் பில்ட் பண்ணுறோம். நிறைய மாடல்ஸ் பில்ட் பண்ணி எந்த மாடல் வந்து பெஸ்ட் ஸ்கோர் தருதோ, பெஸ்ட் அக்யூரசி தருதோ அந்த மாடலோட ஹைப்பர் பேராமீட்டர்ஸை மட்டும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ரைட்? ஸோ பேசிக்காக எவ்வளோ மாடல்ஸ் பில்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த கிரிட் சர்ச் சிவியில். ஸோ இதெல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள், 2 × 5 × 2 × 3 × 3 × 2. இந்த லாஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராஸ் வேலிடேஷன். ஸோ கிராஸ் வேலிடேஷன் வந்து 5 டைம்ஸ் பண்ணுறேன் இங்கே, ரைட்? ஸோ டோட்டலாக வந்து 1800 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகுது. அதாவது 1800 காம்பினேஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. டோட்டலாக 1800 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம்னா 1800 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ 1800 மாடல்ஸ் பில்ட் ஆகிட்டு அந்த 1800 மாடல்ஸில் அக்யூரசியெல்லாம் செக் பண்ணிவிட்டு, லைக் 1800 மாடல்ஸில் எது வந்து பெஸ்ட்டு ஹைப்பர் பேராமீட்டரோ அந்த ஹைப்பர் பேராமீட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் பேசிக்காக. ஸோ 1800 மாடல்ஸை பில்ட் பண்ணி அதை செக் பண்ணுறது நம்மளுக்கு டைம் ஆகும் தெரியுமா? அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் செல்லை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கிடச்ச பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பெஸ்ட் அண்டர்ஸ்கோர் பேரம்ஸ்னு. ஸோ இதை கால் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துடும். எனக்கு பூட் ஸ்டாப் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். க்ரைட்டீரியா வந்து என்ட்ரோபி க்ரைட்டீரியா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம க்ரைட்டீரியாவில் என்னென்ன இருந்துச்சு, ஜீனி அப்புறம் என்ட்ரோபி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ரைட்? ஸோ ஜீனி அப்புறம் என்ட்ரோபி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. எனக்கு வந்து என்ட்ரோபி வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் மேக்ஸ் டெப்த் வந்து 6 வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த ட்ரீ வந்து 6 இருந்துச்சுன்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து லாக் பேஸ்டுவாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்குது. மினிமம் சாம்பிள்ஸ் லீவ் வந்து எனக்கு 2 இருக்கணும். அண்ட் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டரோட பெஸ்ட் வேல்யூஸ், ரைட்? அண்ட் இப்போ வந்து மாடல் ஸ்கோரை வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாடல் ஸ்கோர் வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி த டெஸ்டிங் அக்யூரசி, ரைட்? ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் அக்யூரசி. அதாவது இப்போது இந்த பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு தெரியுமா? இந்த பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன அக்யூரசி கிடைக்குமோ அதுதான் வந்து இது. ஸோ 79.4 கிடைக்குது. பட் ஆனால் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது டிஃபால்ட் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆல்கோரிதம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அக்யூரசி கிடச்சிது பேசிக்காக நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் 74% கிடச்சிருக்கு, ரைட்? இங்கே 74% கிடச்சிருக்கு. பட் ஆனால் இந்த கிரிட் சர்ச் சிவி ரன் பண்ணி நம்ம வந்து இந்த பெஸ்ட் ஆப்டிமல் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து பாருங்கள் 79% கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டரை கண்டிப்பாக டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் 1800 மாடல்ஸ் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது 1 out of 1800, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி வந்து ரேண்டம் சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிமிலர்லி ரேண்டம் சர்ச்சுக்குமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் பேசிக்காக. லைக் எந்தெந்த வேல்யூஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ரேண்டம் கிரிட், இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரியில் வந்து இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைப்பர் பேராமீட்டராக இருக்கணும். வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் வேல்யூஸில் வந்து நம்ம வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எத்தனை வேல்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மேக்ஸ் ஃபீச்சரில் வந்து நம்ம லாக் பேஸ்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மேக்ஸ் டெப்த்தில் வந்து இந்த வேல்யூஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 5, 10, 20, 30, 40, 50 இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ரேண்டமைஸ் சர்ச் சிவின்னு ஒரு கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அந்த கிளாஸை நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னா sklearn லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன், ரைட்? அப்புறம் எப்பயும் போல் அந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் எஸ்டிமேட்டர் ஈக்குவல் டு மாடல் என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட்டை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா SVM யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து மாடலுங்கிற இந்த நம்ம கால் பண்ண தெரியுமா, முன்னாடி நம்ம கால் பண்ணது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டை கால் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட் நீங்கள் வந்து SVM கால் பண்ணி SVMல என்ன ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணி நீங்கள் SVMக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வேல்யூஸ்லாம் செட் பண்ணிக்கலாம், ரைட்?
அண்ட் பாராமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லைக் ரேண்டம் கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். காஷனாக இருக்கணுமா இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனா. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் சிவிங்கிறது வந்து அகைன் இட்ஸ் கிராஸ் வேலிடேஷன் ஸ்கோர். இந்த வர்போஸ் வந்து திஸ் இஸ் நத்திங், நீங்கள் கொடுக்கலினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்போஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி ஈச் லைன் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு இந்த வர்போஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் என் ஐட்ரேஷன், இந்த என் ஐட்ரேஷன் தான் முக்கியமான விஷயம் இதில். ஸோ இந்த என் ஐட்ரேஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸும் சொல்லுது. நம்ம கிரிட் சர்ச்சில் வந்து எல்லா காம்பினேஷன்ஸும் நம்ம பார்த்தோம், எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்த்தோம். பட் ஆனால் இந்த என் ஐட்ரேஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்து 10ஆக தான் இருக்கும், ரைட்? ஆல்ரைட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த என் ஐட்ரேஷன் வந்து 10ஆக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸும் சொல்லுது பேசிக்காக. ஸோ லைக் இத்தனை ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து 10 காம்பினேஷன்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணோம், ரைட்? நம்ம முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடி வந்து லைக் 1800 மாடல்ஸ் நம்ம பில்ட் பண்ணி அதில் வந்து பெஸ்ட் ஒன் ஹைப்பர் ஒரு செட் ஆஃப் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் நம்ம சூஸ் பண்ண முடியுது. பட் ஆனால் இதில் வந்து நம்ம என் ஐட்ரேஷன் ஈக்குவல் 10 இருந்துச்சுன்னா 10 பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டரை மட்டும் தான் 10 பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸை சூஸ் பண்ணி ரேண்டமாக சூஸ் பண்ணி ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ணி அதில் வந்து எந்த பெஸ்ட் ஹைப்பர் பேராமீட்டர் இருக்கோ அதை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் பேசிக்காக, ரைட்? ஸோ பாருங்கள், இங்கே வந்து நம்பர் ஆஃப் மாடல்ஸ் பில்ட் அண்ட் டெஸ்டட் இருக்குது. ஸோ பேசிக்காக 10 ஹைப்பர் பேராமீட்டர்ஸ், 10 காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர் சூஸ் பண்ணி அண்ட் எவ்வளோ கிராஸ் வேலிடேஷன் இருக்குது, 5 கிராஸ் வேலிடேஷன் இருக்குது. அதனால் வந்து கிராஸ் வேலிடேஷன் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து 10 இருக்குது, ரைட்? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ 10 into 10 which is equal to 100 models. ஸோ பேசிக்காக நம்ம 100 மாடல்ஸை பில்ட் பண்ணி அந்த 100 மாடல்ஸில் அவுட் ஆஃப் தோஸ் 100 மாடல்ஸ் எந்த மாடலுக்கு வந்து பெஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ, பெஸ்ட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்கும், அந்த பெஸ்ட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நம்புறேன். நம்ம கிரிட் சர்ச் சிவியில் நம்ம கிரிட் சர்ச்சில் நம்ம வந்து எல்லா காம்பினேஷன்ஸும் பார்த்துட்டு அதில் வந்து பெஸ்ட் எதுவோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த ரேண்டம் சர்ச் சிவியில் ஜஸ்ட் நம்ம ரேண்டமாக நம்ம பிக் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட்? அதுதான் வந்து இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து நான் இந்த ரேண்டம் சர்ச் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணி எனக்கு பாருங்கள் ஆப்டிமல் வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும் இங்கே. ஆல்ரைட். ஸோ இங்கே பாருங்கள் ரேண்டம் சர்ச் சிவி இது இந்த பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் அகைன் கால் பண்ணிங்கன்னா இந்த பெஸ்ட்டு செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் கிடச்சிடும் இங்கே, ரைட்? இதுதான் வந்து பெஸ்ட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் 100 மாடல்ஸ் பில்ட் பண்ணணும் தெரியுமா? அந்த 100 மாடல்ஸ் பில்ட் பண்ணதில் இதுதான் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இது வந்து பெஸ்ட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து மாடல் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறோம். மாடல் ஸ்கோர் பாருங்கள் எனக்கு வந்து 78.5% வருது. ஸோ நம்ம ரேண்டம் சர்ச் சிவியோட அக்யூரேசி வந்து அரௌண்ட் 78.5 வருது. நம்மளோட கிரிட் சர்ச்க்கு எவ்வளோ வந்துச்சு? கிரிட் சர்ச்க்கு வந்து ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 79, ரைட்? ஆல்ரைட். ஸோ 79 வருது நம்மளுக்கு, ரைட்? ஆனால் உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், கிரிட் சர்ச்சுக்கு வந்து 79 வருது, ரேண்டம் சர்ச்சுக்கு வந்து 78 வருது. பட் ஆனால் கிரிட் சர்ச்சில் 1800 ஐட்ரேஷன்ஸ் பண்ணோம், ஒரு 1800 மாடல்ஸ் பில்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டு ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் சூஸ் பண்ணோம். பட் ஆனால் கிரிட் சர்ச்சில் ரேண்டம் சர்ச்சில் ஜஸ்ட் 100 மாடல்ஸ் பில்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ் வரலையே, அக்யூரேசி டிஃப்ரென்ஸ் இல்லையே நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ரூல் ஆஃப் தம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்ன டேட்டா செட் இருக்குது, உங்கள் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் கம்மியான ஒரு சர்ச் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கம்மியான வேல்யூஸ் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கிரிட் சர்ச் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட ஹைப்பர் பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது நிறைய ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் வேல்யூ போட்டு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் ரேண்டம் சர்ச்சை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரேண்டம் சர்ச் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கிரிட் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷன்ஸையும் பார்த்து லைக் செக் பண்ணி பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் தரத்துக்கு டைம் ஆகும். அதனால் வந்து அந்த உங்கள் டேட்டா செட் குட்டியாக இருக்குது, அப்புறம் உங்களோட நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கிரிட் சர்ச் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ரேண்டம் சர்ச் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஹைப்பர் பேராமீட்டர்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம், பேராமீட்டருக்கும் ஹைப்பர் பேராமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஃபைனலாக ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பற்றி பார்த்துட்டு ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் இந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இஃப் யூ வாண்ட் கமெண்ட் பிலோ, நான் வந்து இந்த ஒரு கோடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், ஆல்ரைட்? ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். டூ சப்போர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.